சூரத்துல் கியாம வசனம் 16 முதல் 25 வரை. நபியே, இந்த குர்ஆனை வானவரிடமிருந்து மனனம் செய்வதற்காக அவசரப்பட்டு உமது நாவை நீர் அசைக்காதீர். ஏனெனில் நிச்சயமாக அதை ஒன்று சேர்த்து நீர் அதனை ஓதும்படி செய்வது நமது பொறுப்பாகும். எனவே உமக்கு அதை நாம் ஓதி காட்டும்போது அதனை பின்தொடர்ந்து நீர் ஓதுவீராக. பின்னர் அதை விளக்குவது நமது பொறுப்பாகும். அவ்வாறன்று மாறாக நீங்கள் இம்மையை விரும்புகிறீர்கள், மறுமையை கைவிடுகிறீர்கள். அந்நாளில் சில முகங்கள் பொலிவுற்று இருக்கும், அவை தம் இறைவனை நோக்கும். மேலும் சில முகங்கள் அந்நாளில் பொலிவிழந்திருக்கும், தமக்கு பேரழிவு நேரப் போகின்றது என்பதை அவை உறுதியாக நம்பியிருக்கும். இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வானவர் ஜிப்ரீல் அவர்கள் இறை செய்தி வஹி கொண்டு வந்து குர்ஆன் வசனங்களை ஓதி காட்டுவார்கள். அதை கேட்கும் நபிகளார் வேக வேகமாக வசனங்களை வாய்க்குள்ளே ஓதத் தொடங்கிவிடுவார்கள். எங்கே மறந்து போய் விடுவோமோ என்ற அச்சம் காரணமாக இருக்கலாம். அவ்வாறு செய்ய வேண்டாம் என்றும் குர்ஆன் வசனங்களை சிந்தாமல் சிதறாமல் உமது உள்ளத்தில் பதியச் செய்வதும், மக்களுக்கு அதை நீர் ஓதி காட்டச் செய்வதும், அதன் விளக்கத்தை அறியச் செய்வதும் தன் வேலை என்று அல்லாஹ் இங்கே அறிவிக்கின்றான். அவசரப்பட்டு நாவை அசைக்காதீர். இங்கு முதலாவது வசனத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வானவரிடமிருந்து வேத அறிவிப்பை எவ்வாறு பெற வேண்டும் என்ற வழிமுறையை அவர்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுக்கின்றான். ஏனெனில் நபி அவர்கள் வேத அறிவிப்பை உள்வாங்குவதில் வேகம் காட்டி வந்தார்கள். வானவரை முந்திக்கொண்டு அதை ஓதினார்கள். எனவே அல்லாஹ் அந்த வேத அறிவிப்பை முதலில் செவியுறுமாறு நபி அவர்களுக்கு கட்டளையிட்டான். மேலும் அதை அவர்களின் உள்ளத்தில் ஒன்று சேர்க்கவும், அதை அப்படியே மக்களிடம் கொண்டு சேர்ப்பதை எளிதாக்கவும், பின்னர் அதை நபி அவர்களுக்கு விளக்கி கொடுக்கவும் தெளிவுபடுத்தவும் பொறுப்பேற்று கொண்டான். இதில் முதற்கட்டம் வேத அறிவிப்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உள்ளத்தில் குவிப்பதாகும். இரண்டாம் கட்டம் அதை ஓதுவதாகும். மூன்றாம் கட்டம் அதற்கு விளக்கம் கூறுவதும் அதன் பொருளை தெளிவுபடுத்துவதும் ஆகும். இவை எல்லாவற்றுக்கும் அல்லாஹ் பொறுப்பேற்று கொண்டான். இதனாலேயே இந்த வசனத்தில் நபியே, இதற்காக, அதாவது இந்த குர்ஆனுடைய வசனங்களை வானவரிடம் இருந்து மனனம் செய்வதற்காக அவசரப்பட்டு உமது நாவை நீர் அசைக்காதீர் என்று உயர்ந்தோன் அல்லாஹ் ஆணையிடுகின்றான். மற்றொரு வசனத்தில் நபியே, உமக்கு குர்ஆனின் அறிவிப்பு முடிவதற்கு முன்பே அது தொடர்பாக நீர் அவசரப்பட வேண்டாம் என்று உயர்ந்தோன் அல்லாஹ் உத்தரவிடுகின்றான். அதை ஒன்று சேர்ப்பது எமது பொறுப்பு. பின்னர் அடுத்த வசனத்தில் ஏனெனில் நிச்சயமாக அதை ஒன்று சேர்ப்பதும், அதாவது உமது நெஞ்சத்தில் ஒருங்கிணைப்பதும், நீர் அதை ஓதும்படி செய்வதும், அதாவது நீர் அதை ஓதச் செய்வதும் நமது பொறுப்பாகும் என்று உயர்ந்தோன் அல்லாஹ் அறிவிக்கின்றான். அடுத்த வசனத்தில் எனவே உமக்கு அதை நாம் ஓதி காட்டும்போது அதனை பின்தொடர்ந்து நீர் ஓதுவீராக என்று அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். அதாவது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வானவர் உமக்கு அதை ஓதி காட்டும்போது அதனை நீர் செவியுற்று பின்னர் உமக்கு அவர் ஓதி காட்டியதை போன்றே நீரும் ஓதுவீராக. அதை விளக்குவதும் நமது பொறுப்பு. அடுத்த வசனத்தில் பின்னர் அதை விளக்குவது நமது பொறுப்பாகும் என்று அல்லாஹ் தெரிவிக்கின்றான். அதாவது அதை நீர் மனனமிட்டு ஓதியதற்கு பின் அதை நாம் உமக்கு விளக்குவோம், தெளிவுபடுத்துவோம். மேலும் நாம் நாடியதற்கும் வகுத்ததற்கும் ஏற்ப அதன் பொருளை உமக்கு அகத்தூண்டல் மூலம் வழங்குவோம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, வானவர் ஜிப்ரீல் அவர்கள் வேத அறிவிப்பு கொண்டு வரும்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கே இறைவசனங்கள் மறந்துவிடப் போகின்றோமோ என்ற அச்சத்தால் அவற்றை மனனமிடுவதற்காக தம் இதழ்களை அசைத்து கொண்டிருப்பார்கள். அதனால் சிரமத்தை அனுபவித்து வந்தார்கள். அப்பொழுதுதான் அல்லாஹ், நபியே, இந்த குர்ஆனை வானவரிடமிருந்து மனனம் செய்வதற்காக அவசரப்பட்டு உமது நாவை நீர் அசைக்காதீர். ஏனெனில் நிச்சயமாக அதை ஒன்று சேர்த்து நீர் அதனை ஓதும்படி செய்வது, அதாவது அதை உமது உள்ளத்தில் திரட்டுவது, பின்னர் அதை நீர் ஓதும்படி செய்வது நமது பொறுப்பாகும். எனவே
உமக்கு அதை நாம் ஓதி காட்டும்போது அதனை பின்தொடர்ந்து நீர் ஓதுவீராக, அதாவது அதை அமைதியாக செவியுறுவீராக, பின்னர் அதை விளக்குவது நமது பொறுப்பாகும் என்னும் வசனங்களை அருளினான். அதன் பின்னர் வானவர் ஜிப்ரீல் அவர்கள் சென்றதும் அவர் ஓதி காட்டியபடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை ஓதி வந்தார்கள். சஹீஹுல் புகாரியில் இடம்பெற்றுள்ள ஓர் அறிவிப்பில் காணப்படுவதாவது, அதன் பின்னர் ஜிப்ரீல் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வேத அறிவிப்பை கொண்டு வரும்போது அன்னார் தலையை தாழ்த்தி அமைதியாக கேட்டுக்கொண்டிருப்பார்கள். வானவர் ஜிப்ரீல் அவர்கள் வேத அறிவிப்பை ஓதிவிட்டு சென்றதும் அல்லாஹ் வாக்களித்த பிரகாரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ஓதுவார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் அறிவிப்பு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வேத அறிவிப்பு அருளப் பெறும்பொழுது அதனால் அவர்கள் சிரமத்தை சந்தித்து வந்தார்கள். அவர்களுக்கு வேத அறிவிப்பு அருளப் பெறும்போது அவர்கள் தம் இதழ்களை அசைப்பதன் மூலம் வேதம் அருளப்படுவது தெரிந்துவிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வேத அறிவிப்பின் முதல் பகுதியை பெறுவார்கள். அதன் இறுதி பகுதி முடிவதற்கு முன் முதல் பகுதி மறந்துவிடக் கூடாதே என்று அஞ்சி அதனை அவசரமாக ஓதுவதில் தம் இதழ்களை அசைப்பார்கள். அப்பொழுதுதான் நபியே, இந்த குர்ஆனை வானவரிடமிருந்து மனனம் செய்வதற்காக அவசரப்பட்டு உமது நாவை நீர் அசைக்காதீர் என்னும் வசனத்தை அல்லாஹ் அருளினான். மற்றொரு அறிவிப்பில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியிருப்பதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை மறந்துவிடக் கூடாது என்ற அச்சத்தின் காரணமாக தொடர்ந்து சோர்வடையாமல் ஓதிக்கொண்டே இருந்தார்கள். அப்பொழுதுதான் அல்லாஹ், நபியே, இந்த குர்ஆனை வானவரிடமிருந்து மனனம் செய்வதற்காக அவசரப்பட்டு உமது நாவை நீர் அசைக்காதீர், ஏனெனில் நிச்சயமாக அதை ஒன்று சேர்த்து நீர் அதனை ஓதும்படி செய்வது, அதாவது அதை உமக்காக திரட்டுவதும் அதை மறக்காமல் உம்மை ஓதச் செய்வதும் நமது பொறுப்பாகும் என்னும் வசனங்களை அருளினான். அடுத்த வசனத்தில் பின்னர் அதை விளக்குவது நமது பொறுப்பாகும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அதாவது குர்ஆன் கூறும் அனுமதிக்கப்பட்டவை, அனுமதிக்க மறுக்கப்பட்டவை ஆகியவற்றை விவரிப்பது நமது பொறுப்பாகும் என்று இதற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளக்கம் அளித்துள்ளார்கள். இவ்வாறே கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியுள்ளார்கள். இம்மையை விரும்பி மறுமையை கைவிடல். அடுத்த வசனங்களில் அவ்வாறென்று மாறாக நீங்கள் இம்மையை விரும்புகிறீர்கள், மறுமையை கைவிடுகிறீர்கள் என்று உயர்ந்தோன் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அதாவது அவர்களின் இலக்கெல்லாம் அவசரமான இவ்வுலகத்தை நோக்கியே உள்ளது என்பதும், அவர்கள் மறுமை விஷயத்தில் கவனமற்றவர்களாகவும் அலட்சியமானவர்களாகவும் உள்ளனர் என்பதுமே மறுமை நாளை ஏற்க மறுக்குமாறு அவர்களை தூண்டுகின்றன. பின்னர் அடுத்த வசனத்தில் அந்நாளில் சில முகங்கள் பொலிவுற்றிருக்கும் என்று உயர்ந்தோன் அல்லாஹ் இயம்புகின்றான். இதில் பொலிவுற்றிருக்கும் என்பதை குறிக்க நபியுல்ரா என்னும் சொல் மூலத்தில் ஆளப்பட்டுள்ளது. இதன் வேர் சொல் நதாரத் ஆகும். அதாவது அந்நாளில் சில முகங்கள் எழிலானவையாகவும் லட்சணமானவையாகவும் பிரகாசமானவையாகவும் பூரிப்பானவையாகவும் இருக்கும். இறையை காணும் இன்முகங்கள். அடுத்த வசனம் அவை தம் இறைவனை நோக்கும் என்று எடுத்துரைக்கின்றது. அதாவது இறைவனை கண்கூடாக காணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நிச்சயமாக நீங்கள் உங்கள் இறைவனை மறுமையில் காண்பீர்கள். இறை நம்பிக்கையாளர்கள் மறுமையில் அல்லாஹ்வை கண்கூடாக காண்பார்கள் என்பது ஹதீஸ் துறை வல்லுநர்களிடம் முத்தவாதிர் தரத்தில் அமைந்த, யாராலும் மறுக்கவோ மறுதளிக்கவோ முடியாத பல்வேறு அறிவிப்பாளர்கள் தொடர் வாயிலாக ஆதாரபூர்வமான நபிமொழிகளில் பதிவாகி உள்ளதாகும். அபு ஹுரைரா, அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு ஆகியோர் கூறியதாவது, மக்களில் சிலர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், அல்லாஹ்வின் தூதரே, மறுமையில் நாங்கள் எங்கள் இறைவனை காண்போமா என்று கேட்டார்கள். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மேகக்கூட்டம் இல்லாத நிலையில் சூரியனையும் சந்திரனையும் காண்பதில் உங்களுக்கு சிரமம் ஏதும் உண்டா என்று கேட்டார்கள். மக்கள் சிரமம் இல்லை என்று பதிலளித்தார்கள். அப்பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நிச்சயமாக நீங்கள் இவ்வாறே உங்கள் இறைவனை மறுமையில் காண்பீர்கள் என்று கூறினார்கள்.
ஜரீர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பௌர்ணமி இரவில் முழு நிலாவை கூர்ந்து பார்த்தவாறு, நீங்கள் இந்த நிலாவை நெரிசல் இல்லாமல் காண்பதைப் போன்றே நிச்சயமாக உங்கள் இறைவனை மறுமையில் காண்பீர்கள். எனவே சூரியன் உதிக்கும் முன்னருள்ள தொழுகையிலும் சூரியன் மறையும் முன்னருள்ள தொழுகையிலும் ஃபஜ்ரிலும் அஸ்ரிலும் உறக்கம் போன்ற எதற்கும் ஆட்படாமல் இருக்க உங்களால் இயலுமானால் அவ்வாறே செய்யுங்கள். இறைவனை நீங்கள் தரிசிக்கலாம் என்று கூறினார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், 2 சொர்க்கங்கள் உண்டு. அவற்றில் பாத்திரங்களும் இதர பொருட்களும் பொன்னால் ஆனவை. வேறு 2 சொர்க்கங்களும் உண்டு. அவற்றின் பாத்திரங்களும் இதர பொருட்களும் வெள்ளியால் ஆனவை. அதன் என்னும் சொர்க்கத்தில் இருப்பவர்கள் அல்லாஹ்வை காண்பதற்கு அவன் மீதுள்ள பெருமை என்னும் மேலாடை தவிர வேறெந்த தடையும் இருக்காது. வேறென்ன வேண்டும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சொர்க்கவாசிகள் சொர்க்கத்தில் நுழைந்து விடும் பொழுது அவர்களிடம் உயர்ந்தோன் அல்லாஹ், உங்களுக்கு நான் இன்னும் கூடுதலாக ஏதேனும் வழங்க வேண்டுமென நீங்கள் விரும்புகின்றீர்களா என்று கேட்பான். அதற்கு அவர்கள், இறைவா, நீ எங்கள் முகங்களை வெண்மையாக்கவில்லையா? எங்களை நரகத்திலிருந்து காப்பாற்றி சொர்க்கத்தில் பிரவேசிக்கச் செய்யவில்லையா? இதைவிட கூடுதலாக எங்களுக்கு வேறென்ன வேண்டும் என்று கேட்பார்கள். அப்பொழுது அல்லாஹ் தன்னை சுற்றிலும் இருக்கும் திரையை விலக்கி அவர்களுக்கு தரிசனம் தந்திடுவான். அப்பொழுது அவர்கள் இறைவனை காணும் அவர்களுக்கு அவனை காண்பதை விட மிகவும் விருப்பமானது வேறெதுவும் இருக்காது. அதுவே அல்லாஹ் வழங்கும் கூடுதல் நன்மையாகும். இவ்வாறு கூறிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நன்மை புரிந்தோருக்கு அதன் பிரதிபலனும் அதைவிட கூடுதல் நன்மையும் கிடைக்கும் என்னும் இறை வசனத்தை ஓதி காட்டினார்கள். மேலும் பல்வேறு நபி மொழிகளில் இறை நம்பிக்கையாளர்கள் மறுமை பெருவெளிகளிலும் சொர்க்கத்தின் பூஞ்சோலைகளிலும் தம் இறைவனை காண்பார்கள் என்று பதிவாகி உள்ளது. தினமும் 2 முறை தரிசனம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சொர்க்கவாசிகளில் ஆக கடைசி தரத்தில் இருப்பவர் 2000 ஆண்டுகள் பயணத் தொலைவு கொண்ட தமக்கு உடமையான நிலப்பகுதியை காண்பார். அதன் அண்மை பகுதியை பார்ப்பதை போன்றே அதன் கடைக்கோடி பகுதியையும் அவர் பார்ப்பார். தம்முடைய மனைவியர், பணியாளர்கள் ஆகியோரையும் அதில் அவர் பார்ப்பார். சொர்க்கவாசிகளில் ஆகச் சிறந்த தரத்தில் இருப்பவர் தினந்தோறும் 2 முறை அல்லாஹ்வின் திருமுகத்தை காண்பார். ஹசன் அல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அந்நாளில் சில முகங்கள் பொலிவோடு, அதாவது வனப்போடு இருக்கும். அவை தம் இறைவனை நோக்கும் ஆகிய வசனங்கள் குறித்து விளக்கம் அளிக்கையில், அந்த முகங்கள் படைத்தவனை பார்க்கும். அவ்வாறு படைத்தவனை பார்க்கையில் அவை பொலிவுற்றிருப்பது யதார்த்தம்தான் என்று குறிப்பிட்டார்கள். பொலிவிழக்கும் சில முகங்கள். அடுத்த வசனங்களில் மேலும் சில முகங்கள் அந்நாளில் பொலிவிழுந்திருக்கும். தமக்கு பேரழிவு நேரப் போகின்றது என்பதை அவை உறுதியாக நம்பியிருக்கும் என்று உயர்ந்தோன் அல்லாஹ் தெரிவிக்கின்றான். இவை பாவிகளின் முகங்கள் ஆகும். அவை மறுமை நாளில் பொலிவிழந்திருக்கும் என்று அல்லாஹ் விவரிக்கின்றான். இங்கு பொலிவிழந்திருக்கும் என்பதை குறிக்க பாஃபிரா என்னும் சொல் மூலத்தில் ஆளப்பட்டுள்ளது. இதற்கு கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கடுகடுப்பாக இருக்கும் என்றும், சுத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நிறம் மாறிப்போயிருக்கும் என்றும், அப்துல் ரஹ்மான் பின் ஸைத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சிடுசிடுவென இருக்கும் என்றும் பொருள் கூறியுள்ளனர். அடுத்த வசனம் தமக்கு பேரழிவு நேரப் போகின்றது என்பதை அவை நம்பியிருக்கும், அதாவது உறுதி கொண்டிருக்கும் என கூறுகின்றது. இங்கு பேரழிவு என்பதை குறிக்க பாஹ்ரா என்னும் சொல் மூலத்தில் ஆளப்பட்டுள்ளது. இதற்கு முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பேராபத்து என்றும், கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தீங்கு என்றும் பொருள் கூறியுள்ளனர். சுத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தாம் மடிய போகின்றோம் என்று அவை உறுதி கொள்ளும் என்றும் இந்த வசனத்திற்கு பொருள் கூறினார்கள். அப்துல் ரஹ்மான் பின் ஸைத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தாம் நரகத்தில் நுழையப் போகின்றோம் என்று அவை நம்பும் என பொருள் கூறினார்கள். இந்த இடமானது பின்வரும் இறை வசனங்களை ஒத்திருக்கின்றது. அந்நாளில் சில முகங்கள் வெண்மையாக இருக்கும், இன்னும் சில முகங்கள் கருப்பாக இருக்கும்.
அந்நாளில் சில முகங்கள் பிரகாசமாகவும் மகிழ்ச்சியுடனும் சிரித்து கொண்டும் இருக்கும். அந்நாளில் சில முகங்கள் பூரித்து போயிருக்கும். உலகில் தாம் செய்த முயற்சிகள் குறித்து திருப்தியுடன் இருக்கும். உயர்ந்த சொர்க்க சோலைகளில் அவை இருக்கும். இன்னும் இவை போன்ற ஏராளமான திருவசனங்கள் உள்ளன.